எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், சரீரம் விட்ட ஆத்மா ஏன் வினோதமாக நடந்து கொள்கிறது. ஒரு ஆத்மா என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, ராஜயோகத்துல நமக்கு என்ன தெரியும்னா, ஒரு உயிரானது அதுக்கு கிடைத்த உடல்ல நடிச்சிட்டு இருக்கு. ஆனா அந்த உடல்ல என்ன வீக்னஸ் இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணு பார்க்க முடியாது, காது கேட்காது, பேச முடியாது, கைகள் விளங்கலை, கால்கள் விளங்கலை, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த ஆத்மாவானது அந்த சரீரத்தில் நடிக்கும். ஆனால் இந்த பிரெயினும் ஹார்ட்டும் அதோட ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணலை அப்படின்னும் போது இனிமே இந்த உடலை நடிக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மாவானது இந்த சூட்சும உடலோட வெளியே வர்றது தான் நம்ம மரணம்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ மரணம் அடைஞ்சாச்சு, அதாவது ஆத்மா சூட்சும உடலோட வெளியே வந்தாச்சு. அப்படி வந்த ஆத்மா என்ன பண்ணுதுன்னா, திரும்பவும் இந்த உடலுக்குள்ள வந்து எழுந்துக்க முடியுமா அப்படின்னு முயற்சி பண்ணுது இல்ல. இதை ஏன் வினோதமா அந்த ஆத்மா பண்ணுது அப்படின்னு ஒரு ஆத்மா கேட்டிருக்காங்க. அதாவது இந்த சூட்சும உடல் தான் முடிவு பண்ணுது. இந்த கண்ணங்கரையன் கருப்பாயிடும், அப்பதான் அது சிக்னல் கொடுக்கும் ஆத்மாவுக்கு, நம்ம இந்த சரீரம் விட்டு போயிடலாம், இந்த உடலுக்கு எந்த உறுப்பும் ஒழுங்கா ஒர்க் ஆகல, நம்ம கிளம்பலாம். அதுதான் மரணம். அப்படி போன ஒரு ஆத்மா திரும்பவும் அதே சரீரத்தை ஏறதுக்கு ஏன் முயற்சி பண்ணுது? இது வினோதமா இல்லையா? இதுக்கு என்ன விளக்கம் கொடுப்பீங்க அப்படின்னு ஒரு ஆத்மா கேட்டிருக்காங்க. அவங்களுக்கான கேள்விக்கு தான் இந்த வீடியோவில் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறோம். இதை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள்னா, குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஒரு அம்மா, அவங்களுக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தை சேட்டை பண்ணுது. உடனே இந்த அம்மா கோவத்தில் ஒரு அடி வச்சிடுறாங்க. அந்த குழந்தை ஓன்னு அழுவுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்குற காட்சி என்னென்னா, இந்த அம்மா வேற ஒரு ரூமில் உட்காந்து அழுறாங்க. என்ன எதுக்கு அழுகிறாங்கன்னா, அந்த குழந்தைய அடிச்சிட்டோமே, அந்த குழந்தை அழுவுது, அதை பார்க்க முடியல, இந்த அம்மாவை தாங்கிக்க முடியல, அதனால இந்த அம்மா அழுறாங்க. அந்த குழந்தைய அடிச்சது யாரு? இந்த அம்மா தான். இப்போ அழுறது யாரு? அந்த அம்மா தான். இது வினோதமா இருக்குல்ல. அந்த மாதிரி தான் இந்த ஆத்மாவும். ஆத்மாவானது சரி விட்டு போயாச்சு, அதோட நடிப்பு இந்த உடம்போட முடிஞ்சிச்சு. ஆனா அந்த சொந்த பந்தங்கள் அந்த உடலை கட்டி பிடிச்சின்னு கதறாங்க பார்த்தீங்களா, அதை அந்த ஆத்மாவால் தாங்கிக்கவே முடியல. அதனால இவங்களை ஆஃப் பண்ணணும்னா, இந்த அழறதை நிறுத்தணும்னா ஒரே வழி இந்த உடலில் வந்து எழுந்துக்கிறது தான். ஸோ அதோட முயற்சி தான் அதை ட்ரை பண்ணுது. அப்போ எங்கே வந்து நிற்குது இந்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பற்று தான். அதாவது இறந்து போன ஆத்மாவோட சொந்தக்காரங்க தான் அழுதுட்டு இருக்கிறது. அவங்கள விட்டு பிரிஞ்சு போனது தான் மரணம். திரும்பி வர வைக்க சொல்றது என்னன்னா அந்த பற்று தான். இதனால தான் பரமாத்மா என்ன சொல்றாருன்னா, நம்ம சரீரம் விடும்போது 100க்கு 100 விகாரங்களை ஜெயிச்சிருக்கணும். அது காமமாக இருக்கட்டும், கோபமாக இருக்கட்டும், அகங்காரம், பற்று, பேராசையாக இருக்கட்டும், இதெல்லாம் ஜெயிச்சு தான் போகணும். இந்த பற்றை 100க்கு 100 சரீரம் விட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். இந்த சொந்தக்காரங்களுக்கும் அந்த பற்று ஜெயிக்கக்கூடிய சக்தி இருந்துன்னு வச்சுக்கலாம். ஆமாம், நடிச்சாரு, இறந்தாரு, கொண்டு போய் புதைச்சிருவாங்க. ஸோ அவங்களும் ஒவ்வொன்று ஒப்பாரி வச்சு அழவும் மாட்டாங்க. சரி விட்டு போன ஆத்மா, எனக்கு இந்த நாடகத்தோட பாட்டு முடிஞ்சிச்சு, இந்த குடும்பத்தோட பாட்டு முடிஞ்சிச்சு, அடுத்தது ட்ராமாவில் என்ன இருக்கோ அதுக்கு தயாராக இருப்பாங்க. ஸோ இந்த ஆத்மா வந்து இந்த இதில் பிரவேசமாவது இருக்காது. இதுக்காகவாவது நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்னா, பற்றை ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இதுக்கு ராஜயோக தியானம் பண்ணணும். இந்த ஞானம் நல்லபடியாக புரிஞ்சுக்கணும். பாருங்க, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்களேன். எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் வயசு வித்தியாசம் வந்து 30 வருஷம். அப்படின்னா நான் அவரோட 30ஆவது வயசு தான் நான் குழந்தையா பிறக்கவே செய்கிறேன். எனக்கு 50 வயசு இருக்கும்போது எங்கள் அப்பா தவறி போகிறார். அப்படின்னா எங்கள் அப்பா அவருடைய ட்ராமா பாட்டு நடிக்கிறதுக்கு எனக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டார். அப்போ நான் இருக்கிற வரைக்கும் அவர் இருந்துட்டுலாம் போவாரான்னா, அவர் டைம் வரும்போது அவர் கிளம்பி போவார். இந்த புரிதல் எனக்கு ராஜயோகம் வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சிருக்கு. இப்போ பாருங்களேன், இப்போ எனக்கு வந்து மனைவி, குழந்தைகள் இருக்காங்க. எனக்கு இந்த சரீரத்தோட வயசு வந்து 52. ஓகே, எனக்கு திருமணம் ஆகி 2002. ஓகேவா? அப்படின்னா என்ன, 22 வருஷம் ஆயிடுச்சா கணக்கு வச்சுக்கோங்களேன். அத்தனை வருஷம் ஆயிடுச்சு. அதாவது 52 வருஷ வாழ்க்கையில என் மனைவின்றவங்க எனக்கு 22 வருஷம் தான் கூட இருக்காங்க. என் குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 17 வயசு, ட்வின்ஸுக்கு 17 வருஷமா தான் என் கூட இருக்காங்க. ஆனால் எனக்கு வந்து 52 வயசு. ஓகே, அப்படின்னா என்ன, என்னுடைய முழு வாழ்க்கையிலையும் இவங்க யாரும் இல்லை. 52 வருஷ வாழ்க்கையில என் ஒய்ஃப் 22 வருஷமா தான் இருக்காங்க. என் குழந்தைங்க 17 வருஷமா தான் இருக்காங்க. ஏன் நான் பற்றுல போய் மாட்டிக்கணும்? புரியுதுங்களா? இந்த ஒரு புரிதல் நமக்கு எல்லாருக்கும் வரணும்.
இது வேற ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதே சரீரம் விட்டு ஆத்மாவுடைய வேற ஒரு வினோதமான விஷயம் என்னென்னா, இப்போ தன்னோட உடலில் போக ட்ரை பண்ணிச்சு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது அதனால் முடியல, அதனால் இந்த உடலை கொண்டு போய் எரிச்சிடுறாங்க, போச்சிடுறாங்க. இந்த ஆத்மாவானது என்ன பண்ணுதுன்னா, இனியும் ஒரு சரீரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது அவங்க அம்மா இனியொரு அடுத்த அம்மா இருப்பாங்கள்ல, அவங்க கருவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 13 நாள் இல்லை டைம் சொல்கிறோம். நம்ம பரமாத்மா எங்கேயும் வானிலை டேட்ஸ் எல்லாம் சொன்னதில்லை, நம்ம எக்ஸாம்பிள் சொல்கிறோம். இயற்கையாக இறந்தால் ஒரு 13ஆவது நாளில் வேற ஒரு அம்மா கரு தெரிச்சிருப்பாங்க, அவங்க கருக்குள்ளே போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறோம். செயற்கையாக, அதாவது ரோடு ஆக்சிடென்ட், தற்கொலை இந்த மாதிரிலாம் இருந்தோன்னா ஒரு 2-3 மாதம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் சரீரம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த காலகட்டம் வரைக்கும் இந்த ஆத்மாவானது என்ன பண்ணுதுன்னா, வேற யாராவது உடம்புல போக முடியுமான்னு ட்ரை பண்ணுது. அதாவது இங்கே உயிரோடு நடிச்சிட்டு இருக்கவங்க உடலில் போக ட்ரை பண்ணுது. இது ஏன் பண்ணுது? இங்கேயும் அந்த உடலை வச்சு நடிக்க முடியல அப்படின்ற ஒரு கண்டிஷன் வரும்போது தான் இந்த ஆத்மா அந்த உடலை விட்டே வெளியே வந்தது. அதுதான் நம்ம மரணம்னு சொல்கிறோம். இப்போ இதுக்கு அடுத்தவங்க உடல்கள்லாம் போது இது என்னென்னா, இந்த ஆத்மாவுக்கு இருக்க தேகத்தின் மேலே இருக்க பற்று. பாருங்களேன், இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், சிலர் உடல்நிலை சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, கோமாவில் இருக்காரு. எவ்வளோ நாளாக இருக்கான்னா 2 வாரமாக இருக்காரு, 1 மாதமாக இருக்காரு, 5 மாதமாக இருக்காருன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களே. ஏன் இறக்க வேண்டியது தானே? அந்த ஆத்மா கிளம்பி போக வேண்டியது தானே? அந்த ஆத்மாவுக்கு அந்த உடல் மேலே பயங்கர பற்று. இதை விட்டு போனால் நான் எனக்கு வேற எங்கே கிடைக்கும் அதெல்லாம் தெரியாது இல்லையா? அடுத்த ட்ராமா பாட்டு அடுத்ததுல தானே கிடைக்கும். அப்போது இது வந்து தன்னுடைய உடல் மேலே இருக்க பற்று. புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நடிச்சிட்டு இருந்த உடலை விட்டு வெளியே போய் திரும்பி அதே உடலுக்கு வர ட்ரை பண்ணுறது வந்து இந்த சொந்தக்காரங்க மேலே இருக்க பற்று. அவங்க அழறாங்களே, அதனால திருப்பி எழுந்து வரணும்னு நினைக்கிறதுனால ட்ரை பண்ணுறது. அடுத்த நாள் அடுத்த சரீரம் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது இல்லையா? எத்தனை பேருக்கு ராஜயோகம் தெரிஞ்சு சரீரம் விடுறாங்க, இயற்கை சரீரம் விட்டுறாங்க. அப்போது வேறு சரீரம் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாதனால யாரெல்லாம் உயிரோடு இருக்காங்களோ அவங்க உடலை போக ட்ரை பண்ண. அங்கேயும் எப்போ நடக்கும்னா, அந்த ஆத்மா வீக்காக இருந்தால் தான் நடக்கும். டக்குன்னு உள்ள பூந்துட முடியும், அதை ஆக்சஸ் பண்ண முடியும். அப்போது இது வந்து தேகபிமானம் நடிச்சு உடல் எடுத்து நடிச்சுனா உடல் இல்லாமல் ஒரு ஆத்மாவில் இருக்க முடியலன்றதுனால கிடைச்ச உடலில் பூந்துடலான்னு நினைக்கிறது. இதுவும் அதோடைய வினோதமான விஷயம்தான். இதுவும் பற்று தான். என்ன பற்றுனா, உடல் வேணுன்ற ஒரு பற்று தான். அது தன்னோட தான் இருந்தாருன்னா அடுத்தவங்க தான் இருந்தாருன்னா அப்படி எடுத்துக்க ட்ரை பண்ணுது. சரியா? நான் வந்து அந்த ஆத்மா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வீடியோ பார்க்குற நீங்கள் இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? ஏன் சரீரம் விடுற ஆத்மா சரீரம் விடணும்னு நினச்சதால தான் விட்டுட்டு போகுது, திரும்ப அதே உடலுக்கு ஏன் வருது, இல்லை அடுத்தவங்க உடலுக்கு ஏன் போகுது அப்படின்னு நீங்கள் எப்படி புரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஒரு தகவல். ராஜயோகத்தில் பரமாத்மா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் டேக்கு முன்னாடி உங்கள் கர்ம கணக்கெல்லாம் முடிச்சிடுங்க. உங்களுக்குள்ள என்னெல்லாம் விகாரங்கள் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் இப்போவே விட்டுடுங்க, 100க்கு 100 பாஸ் ஆகுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இதில் நம்மளால் ஒரு விகாரத்தை ஜெயிக்கவே முடியலன்னு வச்சுக்கோங்களேன், கடைசியில் நம்ம தண்டனை வாங்கி போவோம் அப்படின்னு நம்ம ராஜயோகத்தில் இருக்குது. ராஜயோகத்தில் நமக்கு நல்லா தெரியும், தண்டனைகள்ன்றது வந்து பதவிகள் குறையிறது, பிறவிகள் குறையிறது. அங்கே ஹையஸ்ட் பதவின்றது வந்து லக்ஷ்மி நாராயணன் தான், லோயஸ்ட் வந்து அங்கே வெட்டியான் தான், இல்லை பிரஜை தான். ஸோ இது பதவி. பிறவிகள் வந்து 9 லட்சத்தில் வரலாம், ஸ்டார்டிங் டேட்லேருந்து வரலாம். கரெக்டாக மொத்தம் 21 பிரிவுன்னு சொல்கிறோம். சத்தியுகத்தில் 8, திரேதால 12. ஸோ அங்கே இவ்வளோ பிரிவுகள் கிடைக்கிறது போல பிரிவுகள் குறைஞ்சி போகலாம். இதுதான் தண்டனை. வேற தண்டனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உடலால் நோய் வந்து அனுபவிக்கிறோம் பார்த்தீங்க. இப்போது அதில் ஒரு இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, என்னோட எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாரு. நான் வந்து ஒரு டீ டோட்டலர். எனக்கு வந்து எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை, தண்ணி சிகரெட்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரே ப்ராப்ளம் டீ குடிக்கிறது தான். இந்த டீயை நான் நிறைய குடிப்பேன், ஒரு நாளைக்கு ஒரு 10 டீ கூட குடிச்சிருக்கேன். இப்போது உடல்நிலையில் சில பிரச்சனைகள் வருது. உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், காலம்புறம் வாக்கிங் போகிறேன், சாயந்தரம் வாக்கிங் போகிறேன்னு சொல்கிறேன். ஒரு 1/2 மணி நேரமாவது காலம்புறம் போகும், சாயந்தரம். இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த வாக்கிங் போகும்போது நம்ம டிஃபன் சாப்பிட்டுட்டு தான் போகிறோம். அதே மாதிரி ஈவினிங் கூட 6 மணிக்கே சாப்பிட்ருவோம், அதுக்கப்புறம் தான் வாக்கிங் போவோம். நம்ம சாப்பிட்ட உணவு இல்லை, அப்படியே ஒரு புளிப்பு தண்ணி மாதிரி வரும், அப்படியே நம்ம துப்புவோம். இந்த மாதிரி ஒரு வாக்கிங் போகணும், ஒரு 5-6 வாட்டி அது நடக்குது. இதுக்கு ஒரு அன்ஈஸியாக இருக்குது. இதை வந்து இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்கன்னா கேர்டு அப்படின்றாங்க, GERDன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிறைய விளக்கங்கள் சொல்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து சாப்பிட வேண்டிய அளவோட கொஞ்சம் ஜாஸ்தியாக சாப்பிட்றீங்க, அதனால இந்த ஆசிட் அதிகமாக உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ இம்பேலன்ஸ் உடம்புல இருக்குன்னு சொல்கிறாங்க.
இதுக்கு நான் வந்து ஒரு ஆன்லைன் கிளாஸ் ஒன்று அட்டன் பண்ணேன் ஒரு 2 ஹவருக்கு. ஒரு டாக்டர்லாம் பேசினார். அப்புறம் கடைசி அவர் என்ன சொல்யூஷன் சொன்னார்னா, இது ஏன் அதிகமாக வருதுன்னா, அதிகமாக டீ குடிக்கிறதுனால, தக்காளி சேர்த்துக்கிறதுனால, இதை வந்து ஒரு 2 மாதத்துக்கு நிறுத்திடுங்க, நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக டீ குடிக்கிறதுன்னு சொல்லலை, பால் சேர்த்துக்கிறது. ஒரு 10 டீ குடித்தா 10 வாட்டியும் நான் பால் போட்டு டீ தான் குடிப்பேன் அதிகமாக. அப்போது நான் என்ன பண்ணேன், அந்த பால் குடிக்கிறதை நிறுத்தியிருக்கேன். இந்த கதையெல்லாம் நான் சொல்கிறது வந்து ஒரு வாரம் தான் ஆகுது மொத்தத்திலே. ஓகேவா? இப்போ பால் இல்லாமல் ஒரு டீ குடிக்கணும்னு வச்சுக்கோ, ரொம்ப கஷ்டம் டிகாஷன் போட்டு குடிக்கும். பட் டிகாஷன் வந்து ரொம்ப லைட்டாக அதிக தண்ணி, பேருக்கு டிகாஷன் அப்படி போட்டு இப்போ குடிச்சிட்டு இருக்கேன். இப்போ நேற்றுலேருந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த டிகாஷன் குடிக்கிறதும் விட்டுட்டேன் நான். நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த இது இருக்குல்ல, மல்லி டீன்னு சொல்லிட்டு, மல்லினா தனியா, அது தண்ணியில் நல்லா சூடாக்கி கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடித்தா ஒரு டீ குடித்தா ஒரு ஃபீலிங் கிடைக்குதுன்றாங்க. அதை குடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதுவும் பண்ணுறேன். இது ஒரு சீனியர் பிரதர்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ட்ராமா அப்படி தான், நம்ம ஒரு பழக்கத்தை விடலைன்னா ட்ராமா வந்து அதை விட வைக்கிற மாதிரி காட்சிகளை கொண்டு வரும். அது சாதாரண கண்டிஷன்லேயே விட்டுட்டா நல்லது. விகாரங்கள் கூட உங்களை பெருசாக படுத்துறதுக்கு முன்னாடி இந்த விகாரங்கள் விட்டு வெளியே வர்றது நல்லது. அதுவே ஒரு நோயாகி அதுவே உங்களை கஷ்டப்படுத்தி அதுக்கப்புறம் நம்ம திருந்துறது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அதுதான் பரமாத்மா வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு. நான் சொன்னேன், டீ குடிக்கிறதெல்லாமா ஒரு பிரச்சனை அப்படின்னு. ஆமாம், எதுவுமே அளவு கடந்தா பிரச்சனை தானே. பொதுவாக இருக்குல்ல, அமிர்தம் கூட அதிகமாகிடுச்சுன்னா விஷமாயிடும்லாம் கேள்விப்பட்டிருக்கோம்ல. ஸோ எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. எது உடன்பாடு இல்லைன்னா, டீ குடிக்கிறதெல்லாம் தண்டனை கொடுக்குற மாதிரி விஷயமா எனக்கு தோணலை. ஆனால் அதிகமாக டீ குடித்ததுனால அந்த விஷயமா கூட இது இருக்கலாம் அப்படின்றது அதான் அவனோட டாக்டர் தான் சொல்கிறாரு. இப்போ நான் நிறுத்தியிருக்கேன். இப்போ வீடியோ பார்க்குற யாருக்காவது இந்த பிரச்சனை இருக்கா, நான் சொல்கிறது ஜிஇஆர்டி ஏதாவது பிரச்சனை இருந்து அது உங்களுக்கு சொல்யூஷனும் தெரிஞ்சு அதில் நீங்கள் மீண்டு வந்திருக்கீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்களேன், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இப்போ அது வெளியே வர்றதுக்காக நான் நிறைய முயற்சி எடுத்துகிட்டு இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்லோவாக வாழ்க்கையிலே முதல் முறை டீயெல்லாம் நிறுத்த ஆரம்பிச்சிருக்கேன். பால் நிறுத்திட்டேன். ஒரு வாரம் மேலே பால்லாம் குடிக்கிறது கிடையாது. பால் குடிக்கிறேன் எப்போனா ரொம்ப அபூர்வமாக ஒரு டீ போடும்போது ஒரு டச்சுக்கு ஒரு டீ பால் போட்டு குடிக்கிறோம். இப்போ ஒரு டெய்லி 10 டீ வந்து பால் போட்ட டீ குடிச்சிட்டு இருந்த இடத்துல இப்போ 2 நாள் 3 நாளுக்கு ஒரு வாட்டி ஒரு பால் போட்ட டீ குடிக்கிறேன். அந்த மாதிரி மாற்றிருக்கேன். இப்போது அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சான்னா அந்த புளிப்பு தண்ணி வர்றது வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அதோட பர்சன்டேஜ் ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. அவனை ஒரு 2 மாதமாவது பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு வாரம் தான் ஆகுது. ஸோ இட் இஸ் டூ இயர்லி டு எக்ஸ்பெக்ட் ரிசல்ட் அப்படின்னு நான் நம்புகிறேன். பார்ப்போம் இது எங்கே வரைக்கும் போகுதுன்னு பார்ப்போம். அந்த டெவலப்மெண்ட் வரும்போது சொல்கிறேன். உங்களுக்கு யாருக்காவது இது தீர்வு தெரியும்னா சொல்லுவீங்கன்றதுக்காக தான் நான் இந்த கமெண்ட் செக்ஷன் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.